ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான விலங்கினத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பார்ப்பதற்கு நரியின் தோற்றத்திலையும் ஓநாயின் தோற்றத்திலையும் காணப்படும் விலங்கினம் தான் மனித ஓநாய். இதனை ஆங்கிலத்துல மேண்ட் உல்ஃப் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மேண்ட் உல்ஃப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நரி ஓநாய் தோற்றத்துல இருந்தாலும் இது கிறிசோசியோன் என்னும் உலகத்தில் உள்ள ஒரே ஒரு தங்கனா இனமாகும். அதாவது பண்டைய கிரேக்க மொழிகள்ல கோல்டன் டாக்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அர்ஜென்டினா, பிரேசில், பொலிவியா, பெரு, பராகுவே அப்படின்னு பல இடங்கள்ல பறந்து விரிந்து காணப்பட்ட இந்த விலங்கினம் அங்கெல்லாம் அழிந்து விட்டது. தற்போது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவானா புல்வெளி பகுதிகளில் மட்டுமே இந்த மேண்ட் உல்ஃப் காணப்படுது. வளர்ச்சி அடைந்த ஒரு மனித ஓநாய் 20 முதல் 30 கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும். தலை முதல் உடல் வரையிலான இதனுடைய நீளம் 100 சென்டிமீட்டர் ஆகும். இதன் வால் 45 சென்டிமீட்டர் நீளமும் காதுகள் 18 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும். இந்த மேண்ட் உல்ஃப் ஆனது ஒரு தனிமையை விரும்பக்கூடிய விலங்கினமாகும். இனப்பெருக்கத்தின் போது மட்டுமே தனக்கான துணையை தேடும். அதுவரை தனிச்சையாகவே தனக்கான உணவுகளை தேடிக்கொள்ளும் தன்மை கொண்டவை இந்த மேண்ட் உல்ஃப். இந்த மனித ஓநாய் குளிர் மற்றும் மேகமூட்டமான நாட்களில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவை. இவை திறந்த வெளிகளை உணவு தேடுவதற்கும் கரையோர காடுகள் போன்ற மூடிய பகுதிகளை ஓய்வெடுப்பதற்கும் பயன்படுத்துகின்றன. இந்த மனித ஓநாயினுடைய வேட்டையாடும் நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கும் நள்ளிரவிற்கும் இடைப்பட்ட நேரமாகும். இந்த விலங்கு தன்னுடைய இரையை கழுத்து அல்லது முதுகில் கடித்து தேவைப்பட்டால் இரையை கடுமையாக குலுக்கிக் கொள்ளும். இந்த விலங்கினுடைய குட்டிகள் பெரிய விலங்குகளைப் போல செந்நிறமாக இல்லாமல் கருமையான ரோமம் கொண்டிருக்கும். ஒவ்வொரு குட்டியும் சராசரியாக 450 கிராம் எடையோடு இருக்கும். மனித ஓநாய் தன்னுடைய குட்டிகளை ஓராண்டு காலத்திற்கு உணவு கொடுத்து வேட்டையாட கற்றுக் கொடுத்து பாதுகாக்கும். சிறிய பாலூட்டிகளான அணில், முயல், பறவைகள் மற்றும் மீன்கள் உட்பட சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான விலங்குகளை வேட்டையாடுவதில் நிபுணத்துவம் பெற்றது இந்த மேண்ட் உல்ஃப். அவை கிடைக்காத போது மான்களைப் போல காட்டில் உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் நன்றாக சாப்பிடும் தன்மை கொண்டது. அதனால் அதன் உணவின் 50% அதிகமாக கரும்பு, கிழங்குகள் மற்றும் பழங்கள் உட்பட காய்கறி பொருட்கள் இருக்கும். இவற்றின் முக்கிய உணவாக ஓநாய் ஆப்பிள் இருக்கிறது. இது ஒரு தக்காளி போன்ற பழமாகும். இந்த பழங்கள் மனித ஓநாய் உணவில் 40 முதல் 90% வரை உள்ளன. தலையில் சிங்கத்திற்கு இருப்பது போல பிடரி மயிர் இருப்பதால் இதற்கு மேண்ட் உல்ஃப் அப்படின்னு பெயர் உருவானது. இந்த மேண்ட் உல்ஃபிற்கு நரியின் தந்திர குணமும் அதே சமயத்தில் ஆபத்தில் மாட்டிக்கொண்டால் ஓநாயின் துணிச்சலுடன் எதிரிகளுடன் சண்டையிடும் குணமும் இருக்கிறது. அதனால் இந்த மனித ஓநாய்கள் ஒரு சிறந்த வேட்டையாடியாகவும் கருதப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.